மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து முக்கியமான 6 விஷயங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் மொதல் விஷயம், நம்ம இனி நினச்ச நேரத்துக்குலாம் பேங்குக்கு போக முடியாதுங்க. 2வது விஷயம், செபி முதலீட்டாளர்களுக்காக ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டரோட விலை ₹6 ஜாஸ்தி ஆகிருக்கு. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய நம்மளை மாதிரி ஆட்களுக்கு அதிர்ச்சி ஊட்டுறது மாதிரி ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. மார்ச் 15க்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா 7 லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், யூபிஐ பேமெண்ட் மெத்தடில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமாக நமக்கு பயன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோவை தெளிவாக பார்க்கலாம். நம்பர் 1, செபி கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய ரூல். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே நம்ம நாமினின்னு சொல்லி யாரோ ஒரு ஆளை போட்டிருப்போம். இனிமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நாமினியாக 10 பேரை போட்டுக்கலாம். இது வரைக்கும் நாமினியாக ஒரு ஆளை தான் போடலான்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் மார்ச் 1ஆம் தேதியில் இருந்து அதை நம்ம 10 பேர் வரைக்கும் நம்ம நாமினியாக போட்டுக்கலாம். இதுக்கு இந்த நாமினியாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் இதில் ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃபை வச்சு நம்ம நாமினியை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய பணம் யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ 10 பேர் நாமினியாக போடுறதால நம்ம இல்லை அப்படின்னா நம்மளுடைய பணம் யார் யாருக்கு எவ்வளோ போகணும் அப்படிங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு, இப்போது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா பணம் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த 10 லட்ச ரூபாயை உங்கள் பையன் பேருக்கு 2 லட்ச ரூபாயும், உங்கள் பொண்ணு பேருக்கு 3 லட்ச ரூபாயும், உங்கள் மனைவி பேருக்கு 5 லட்ச ரூபாயும் நீங்கள் பிரித்து டெபாசிட் பண்ண முடியும். நீங்கள் இல்லாத போது இந்த 10 லட்ச ரூபா அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும். இல்லை நீங்கள் நாமினி போடலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பணம் அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் போய் சேர்ந்துடாது. 2வது, யூபிஐ பேமெண்ட் ரூல். இதில் என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து இந்த நடைமுறை அமலுக்கு வந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய யூபிஐ அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு 10,000 எடுத்து பிளாக்டு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி வச்சிடும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்சூரன்ஸ் கட்ட வேண்டிய தேதி வந்ததும் அவங்க ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய இந்த 10,000 அமௌண்ட்டு அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிடும். கரெக்டான டைமில் நீங்கள் இன்சூரன்ஸ் கட்ட தவறிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு புதிய ரூலில் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்சூரன்ஸை நீங்கள் கரெக்டான தேதியில் கரெக்டான டைமுக்கு நீங்கள் கட்ட முடியும். இந்த 10,000 அந்த பிளாக் அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸில் காட்டாது. பட் அது பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கோம். சப்போஸ் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க மேட்ரு. இபிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக 7 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய யூஏ நம்பரை ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுருக்கணும். இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 15க்குள்ளே நீங்கள் இந்த யூஏ நம்பரை ஆக்டிவேஷன் பண்ணணும். நம்மளில் ரொம்ப பேர் இன்சூரன்ஸ்னு ஒன்று எடுக்காமலே இருப்போம். ஸோ இந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. போது நம்ம ஃபேமிலியை சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்கிறக்கூடியது தான் இந்த இன்சூரன்ஸ். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு சேலரி லேட்டாக வருது அப்படின்னா அந்த டிலே ஆகுற அந்த கேப்பில் நம்ம ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 நாள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கே நம்ம ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம இல்லாத போது நம்ம ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும். இன்சூரன்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதன் மூலிமா நம்ம ஃபேமிலி நம்ம இல்லைனாலும் நம்ம ஃபேமிலிக்கான ஒரு அமௌண்ட் போய் கிடைக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அடுத்து பார்ட் 2ல் சந்திப்போம். நன்றி.